ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நறுமணம் சேனல். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புத்தாண்டுக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் செய்யலாம். பிரெட் குலாப் ஜாமுன் வித் ஸ்டஃப்டு ஃப்ரூட்ஸ். ஆரம்பிச்சிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கு நான் ஒரு பேனில் பனங்கற்கண்டு ஒரு 1.5 கப் அளவுக்கு மெஷர் பண்ணி போட்டுக்கிறேன். நான் எந்த ஸ்வீட் பண்ணுறதாலும் பனங்கற்கண்டு தான் பண்ணுறேன், சுகரில் பண்ணுறதில்ல. முதல்ல நம்ம ஜீரா ரெடி பண்ணிடலாம். குலாப் ஜாமுனுக்கு 1.5 கப்புக்கு நான் ஒரு 1.25 கப் தண்ணி வச்சு இப்போ ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. இது வந்து நம்ம எப்போ எடுக்கிற குலாப் ஜாமுனுக்கு ஒரு திக்னஸோடு எடுப்போம் இல்லைங்களா, ஜீரா அந்த பதம் தான். இது கம்பி பதம் இதெல்லாம் நம்ம எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை. கொஞ்சம் திக்னஸ் வந்ததுமே நிறுத்திடலாம். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். எந்த ஸ்வீட்டுக்குமே ஒரு துளி உப்பு சேர்த்தோம்னா இனிப்போட டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும் நமக்கு. பனங்கற்கண்டை நல்லா கரையிட்டும், சிம்மில் வச்சுட்டேன். அடுத்து இதுக்கு நான் 8 வீட் பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். ஒரு மூடி எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக பிரெட்டோட சென்டரில் வச்சு கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துடுறேன். மொத்தம் 8 ஸ்லைஸ் எடுத்திருக்கேங்க நான். பாருங்கள், சென்டராக வச்சு ஒரு சின்ன ப்ரெஸ் பண்ணால் நம்ம கட் ஆகி வந்துடும் ஷேப்பு. நான் எல்லா பிரெட்டையும் கட் பண்ணிடுறேன். கொஞ்சம் அப்பப்போ நம்ம வச்சுருக்கிற அந்த சிரப்பை கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். அது ரெடி ஆகிற நேரத்தில் நம்ம இந்த குலாப் ஜாமுனுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் தூள் போடுறேங்க அதில் கொதி வந்ததும். அடுத்து இந்த பிரெட் ஜாமுனுக்கு நான் ஸ்டஃபிங் ஃப்ரூட்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு அரை ஆப்பிள், அரை செவ்வாழைப்பழம், ஒரு 2 ஸ்பூன் டூட்டி ஃப்ரூட்டி, அதாவது நம்ம பப்பாயா, இது எல்லாத்தையும் புடிசாக நறுக்கி போட்டுட்டு 1 ஸ்பூன் ஹனி போட்டு கலந்து வச்சுருக்கேங்க. அடுத்து இந்த கட் பண்ணி வச்சுருக்க பிரெட் ஸ்லைசஸை ஒரு தட்டில் தண்ணியை ஊற்றிட்டு 2 சைடும் லேசாக டிப் பண்ணிவிட்டு கையில் நல்லா அமுத்தி அந்த ஈரத்தை எடுத்துருங்க. நமக்கு அப்போ அந்த ஷீட் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும் உங்களுக்கு. பாருங்கள், இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஃப்ரூட் மிக்சரை உள்ள ஒரு அரை ஸ்பூன் அந்த அளவுக்கு வச்சு அப்படியே ஃபோல்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணிக்கணும். இதுக்கு நடுவில் கொஞ்சம் பிரெட் பீசஸ் எடுத்து நான் க்ரம்ஸாக தூள் பண்ணி வச்சுருக்கேன், மிக்சியில் அடித்து. இதை நல்லா உருண்டை பிடிச்சிட்டு அந்த பிரெட் க்ரம்ஸில் நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ நான் பண்ணுறேன். நல்லா அழுத்தி பிடிக்கலாம், எதுவும் கிழிஞ்செல்லாம் வராது. பாருங்கள், இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு நான் பெரட்டி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நல்லா சீல் ஆகிடும், ஸ்டஃபிங் வெளியே வராது. நல்லா அழுத்தி பிடிக்கலாங்க, எதுவும் ஒன்றும் ஆகாது. எங்கன்னா கேப் இருந்ததுன்னா கொஞ்சம் க்ரம்ஸை வச்சு நீங்கள் அழகாக சீலும் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, இனோவேட்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் நீங்களும். 2 கையில் வச்சு நல்லா ரோல் பண்ணிடலாங்க. நான் அந்த 8 பீஸ் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிடுறேன். இப்போது இதை ரெடி பண்ணியிருக்க நேரத்துலேயே அந்த சைடு ஜீராவும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ நான் இறக்கி வச்சுட்டு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறேன். ஆயில் காஞ்சதும் ஃப்ளேமை நல்லா மீடியத்தில் வச்சுடுங்க. ஏன்னா ப்ரெட்டு போட்டோடனே தீஞ்சு போயிடும். நம்ம பொறுமையாக நிதானமாக நல்ல கோல்டன் ப்ரௌனில் எடுக்கணும். குலாப் ஜாமுன் எப்படி நம்ம பொறுமையாக வச்சு எடுப்போமோ, போட்டு பொரிச்சு எடுப்போமோ, அதே மாதிரி பொரிச்சு எடுக்கணும். ஏன்னா நல்லா காஞ்சிருக்கு. நான் தீயை குறைச்சிட்டேன். மிதமான தீயில் வச்சு அழகாக நல்லா அந்த கலர் திரும்புகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள். நான் ரெடியான ஜீராவை வடிகட்டி வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். இதோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த கலரில் நம்ம பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் மீதி இருக்க அந்த குலாப் ஜாமுன்ஸை எல்லாத்தையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு பாருங்கள், அந்த ஜீராவில் போட்டுடுறேன். சீக்கிரம் ஊறிடுங்க, ரொம்ப நேரமே எடுத்துக்காது, சட்டுன்னு ஊறிடும். இதோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரெட் குலாப் ஜாமுன் வித் ஃப்ரூட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தமிழ் நியூ இயருக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் நறுமணம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.